மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேரளாவில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயை பற்றி பேசுகிறாங்க. அவரோட வித்தையை கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் பற்றி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, இருக்கிற தெய்வத்திலே வந்து சாத்தன்மார்கள் தான் வந்து பணத்துக்குரிய தெய்வம், வியாபாரத்துக்குரிய தெய்வம், நல்லா பணம் வர அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். யாரெல்லாம் வந்து சாத்தன்மார்கள் வணங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். இருந்தாலும் கேட்டுன்னு நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவுபடுத்துக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, யாருக்கெல்லாம் சாத்தனமார்கள் வந்து உண்மையிலேயே வசியமாகி அவங்க கூட இருக்காங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு முதல்ல மூச்சு அதிகமாக வாங்கும். அந்த பாடத்தை படிக்கும்போதோ அவர் வந்து வணங்கும் போது உடனே மூச்சு வாங்கும். அது இல்லாத நீங்கள் தூங்கும்போது நீங்கள் வந்து பக்கவாட்டமாக படுத்துக்க முடியாது. ரைட்டு பக்கமா, இடது பக்கமா, வலது பக்கமா மாற்றி மாற்றி படிக்க முடியாது. அப்படி படித்தீங்கன்னா மூச்சு வந்து உங்களுக்கு தெரியாமல் ஆழமாக வந்து மூச்சு வாங்கினே இருந்து அதே வெளிப்படும்போது பெருசாக வரும். ஓடி வந்து நின்னா எப்படி இருக்கும் மூச்சு, அந்த மாதிரி வாங்கும். தூக்கத்துலேயே அந்த மாதிரி ஆகும். சரியா? அது இல்லாத நீங்கள் வந்து அந்த தேவதை பூஜை வச்சு வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயணம் போகிற மாதிரி, ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி, ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி, எங்கேயோ ஒரு ஆழத்தில் விழுந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு கனவுகள் தோணும். அதில் வந்து உங்களுக்கு பயந்து நடுங்கி ஏந்து நினைச்சு மூச்சு வாங்கும் உங்களுக்கு. இது அடிக்கடி நடக்கும் சாத்தன்மார்கள் வணங்குறவங்களுக்கு. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சாத்தன்மார்கள் வந்து நீங்கள் கேட்குற பேர், புகழும், பணமும் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அவங்க சக்தி உங்கள் உடம்புல நெருங்கும் போதோ இறங்கும் போதோ உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளும் உருவாகும். ரத்தம் வந்து உரியும். தானாகவே வந்து ரத்தத்தை வந்து குறைஞ்சிரும். அப்படிப்பட்டதான் சாத்தன்மார்கள். அது மறுபடியும் கற்றுக்கணும். இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து யாருக்காலும் இருந்தாலும் சரி, என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பாதிப்புலேருந்து உங்களை விடுவிக்கிறேன். நீங்கள் நார்மல் மனுஷனாக்கி அதே சாத்தன்மார்களை நீங்கள் எந்த சாத்தன்மார்கள் வணங்குறீங்களோ அந்த சாத்தன்மார்களை மறுபடியாக எப்படி வணங்கணும், அவங்க உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அவரோட அருள் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும், பரிபூரணமாக அவங்களுக்கு வந்து அவர் இருந்து வேலை செய்வார். சொல்லி செய்யலாம். 4 நாள் ஆகும்பா இந்த வேலைன்னா கண்டிப்பாக 4 நாள் ஆகும் அந்த வேலை. அப்படிப்பட்டது தான் சாத்தன்மார்கள். அது கருங்குட்டு பகவான் இன்னும் சூப்பராக வேலை செய்வார். ஜால வித்தியம் செய்வார். பணம் வரவு அதிகரிக்கும், தொழில் விருத்தியாகும். நீங்கள் என்ன நினச்சி ஒரு வேலை செய்கிறீங்களோ அது 4 நாளில் முடியும், 3 நாளில் முடியும். விஷ்ணுமாயும் அப்படி தான். அதே மாதிரி அவங்களோட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 27 சாத்தன்மார்கள் இருக்காங்க. நான் வணங்குறது வந்து 7 பேர் தான் என்கிட்ட வசியம் பண்ணி வச்சுருக்கேன். நான் அவங்கள வணங்குறேன். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து என் குருநாதர்கிட்ட 27 பேர் இருக்காங்க. என்கிட்ட வந்து 6 பேர் தான் இருக்காங்க. 7 பேர் தான். 6, 7 பேர் தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கோ இல்லை இந்த பாதிப்புகளோ உள்ளவர்களுக்கோ என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை வந்து விடுவிச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி புதுசாக வந்து விஷ்ணுமாயை கற்றுக்கணுன்றவங்க ரொம்ப பலமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து ஞாபக சக்தி உள்ளவராக இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 வயசு மேலே தான் இருக்கணும். 45, 50 வயசு மேலே வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட சக்தி உங்களால் தாங்க முடியாது. சரிங்களா? அதனால் சிறு வயதில் பலமாக உடல் பலம் இருக்கிறவங்க கற்றுக்குங்க. சீக்கிரமாக ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துல வந்து நீங்கள் பணக்காரன் ஆகலாம். தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த அந்த தெய்வம் வந்து பணத்துக்குரிய தெய்வம் தான். பணம் எடுத்து வந்து அள்ளி கொட்டும். பணத்து குறையா இருக்காதுங்க உங்களுக்கு. அப்படிப்பட்ட தெய்வம் அது. அதனால் இந்த வித்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நம்பர் தரேன், தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்குங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நடத்தி கொடுப்பாரு. அதனால் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய.